வணக்கம், நான் டாக்டர் மெல்வின். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாண்டர்பெல்ட் யூனிவர்சிட்டி மெடிக்கல் சென்டர் அண்ட் பிட்ஸ்பர்க் யூனிவர்சிட்டி இந்த ரெண்டும் சேர்ந்து மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சியை செஞ்சுருக்காங்க. 50 வயதுக்கு மேற்பட்ட ஒரு 404 பேரை தேர்ந்தெடுத்து ஆண்டு கணக்காக நடத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஆராய்ச்சி. இப்போது 7 வருஷம் முடிஞ்சிருக்குது. அதனுடைய முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. வருஷக்கணக்காக நடத்தக்கூடிய இந்த ஆராய்ச்சிகள் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து அவங்களை கண்காணித்து என்ன முடிவுகள் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நிறைய வேலை நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால், உங்கள் உடல்நிலையில் ஒரு சிகரெட் பிடிக்கிறனால வரக்கூடிய எல்லா கெடுதல்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது அவ்வளோ மோசமானது. அந்த மாதிரி நீங்கள் உட்கார்ந்து வேலை பார்ப்பது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருந்தது. அதை கிட்டத்தட்ட நிரூபித்திருக்கிறாங்க. அந்த மாதிரி தாங்க, நீங்கள் 8 மணி நேரம் உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்கள் வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் மிக மோசமான உடல் உபாதைகள் வரும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய செல்கள், நியூரான்ஸ் ரொம்ப வேகமாக ஸ்ட்ரிங்க் ஆகுது. அதனுடைய ஸ்ட்ரக்சர் இழந்து போகுது, அதனுடைய ஃபங்க்ஷன் இழந்து போகுது. அதனால் அல்சைமர், டிமென்ஷியா போன்ற மறதி வியாதிகள்லாம் தீவிரமாக வருவதற்காகவும் அதன் பாதிப்புகள் உங்களை மிக மோசமாக தாக்குவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தயவு செஞ்சு அப்படிப்பட்ட ஏதாவது ஒர்க்குகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இடையிடையே குட்டி குட்டி பிரேக் எடுத்து நீங்கள் கொஞ்சம் வாக் பண்ணுங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கைகளை இந்த மாதிரி இப்படி சுற்றி விடுறது, அதுபோல் உங்களுடைய கால்களுக்கு சோலியஸ் புஷ்அப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட குதிகாலை இருந்த இடத்துல இருந்து அப்படி தூக்கி நீங்கள் செய்யக்கூடிய அந்த சோலியஸ் புஷ்அப்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் தேடி பார்த்தா எப்படி பண்ணணும்னு தெரியும். இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் வேலை பார்க்குறவங்க தயவு செஞ்சு இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் காலையில் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேங்க, ஈவினிங் கூட வாக்கிங் போகிறேன், இந்த மாதிரி 8 மணி நேரம் வேலை பார்க்குறதுனால கொஞ்சம் ஹெல்தி கான்ஷியஸாலாம் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் கூட என்ன சொல்கிறதுன்னா, இந்த ஆராய்ச்சி அது எதுவுமே இது காம்பன்சேட் பண்ணாது. இந்த 8 மணி நேரம் உட்கார்ந்திருந்த இடத்துல இருந்து வேலை பார்ப்பது மிக மோசமான பின்விளை உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிடுங்க, எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி 8 மணி நேரம் அட்ட ஸ்ட்ரெச்சில் இருந்து நீங்கள் வேலை பார்ப்பதை தயவு செஞ்சு ரொம்ப கவனமாக கையாளுங்கள். அது சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் அறிந்து உங்கள் டாக்டர்கிட்ட பேசியோ இல்லை உங்களோட டாக்டர்கிட்ட பேசியோ நீங்கள் காரியங்களை அறிந்து கொண்டு பயன்படுத்துங்கள். முக்கியமாக நீங்கள் ஹோமியோபதி மருந்துகளும் சேர்த்து இதை பாதிப்பில் இருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அல்லது டயபெட்டிஸ், ஒபேசிட்டி இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் இன்னும் ஆபத்தானது. அதனால் உங்களுடைய மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் பாதுகாக்கக்கூடிய மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.